அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அருஸ் அவர்களே. வணக்கம். நேரத்தில் உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பிருந்த வணக்கம். உங்களுக்கும் அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னொரு உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம். போர் 22 நாட்களாக நடந்து கொண்டிருக்கின்றது. 3ஆம் வாரம் முடிந்து 4ஆம் வாரத்துக்கு காலடி வைத்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஈரான் பாரிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் புதிய திருப்பமாக ஈரான் இன்னொரு இலக்கை நோக்கி தாக்குதல் நடத்தி இருக்கின்றது என்ற விடயங்களை அறியக்கூடியதாக இருக்கின்றது. முதலில் எங்களுடைய உறவுகளுக்கு விரிவாக நாங்கள் விடயங்களை பார்ப்பதற்கு முன்னதாக முதலில் எங்களுடைய உறவுகளுக்கு கள நிலை எவ்வாறு இருக்கின்றது என்று கூறுவீர்களா? கள நிலைமை ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல்களை இப்போ 69வது அலை 70வது அலை என்று தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலின் பென் அமி பேஸ் வந்து அதாவது 69-20வது டிரான்ஸ்போர்ட் பட்டாலியன் என்று சொல்றது சென்ட்ரல் கமாண்ட் கிட்டத்தட்ட $1.7 பில்லியன் பெறுமதியான ஆயுதங்களை கொண்ட அந்த தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தளத்தில் தீ பற்றி எரிவதை வந்து நாசா வந்து அதன் சேட்டலைட் புகைப்படம் மூலம் காட்டியிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதே போல குவைத்தில் இருக்கிற அமெரிக்கா அந்த தளம் தாக்கப்பட்டிருக்கின்றது. பக்தாத்தில் இருக்கிற டிப்ளோமேட்டிக் சப்போர்ட்டிங் சென்டர் என்று சொல்றது அதுதான் கடும் சேதம் அடைந்திருக்கிறது. ஷாஹித் 136 ஆள் இல்லாத தாக்குதல் விமானத்தின் தாக்குதலில் அது தற்போதும் அப்படியே பத்தி எரிவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல பஹ்ரைன்ல ரிஃபைனரியை மீண்டும் தாக்கி இருக்கிறார்கள். அது முதலில் தாக்கப்பட்டது ஆயில் ரிஃபைனரி, அது பிறகு அணைக்கப்பட்டு பிறகு வேலைகளை அந்த எஞ்சியுள்ள பகுதிகளில் வேலைகளை ஆரம்பித்த வேளை மீண்டும் அவர்கள் அதை தாக்கி இருக்கின்றார்கள். அதே சமயம் நேற்று மட்டும் கிட்டத்தட்ட 180 ஏவுகணைகளை ஈரான் ஏவி இருப்பதாக கூறப்படுகின்றது. நெவட்டிம் ஏர்பேஸ் தாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஏர்பேஸ் தான் அமெரிக்காவின் 5ஆம் தலைமுறை விமானங்களான F-35 முக்கிய தரிப்பிடம். அதே போல டெல்நாஃப் ஏர்பேஸ் தாக்கப்பட்டிருக்கின்றது. கட்சேரியம் ஏர்பேஸ் தாக்கப்பட்டிருக்கின்றது. மொசாட்டின் ஹெட் குவார்ட்டர்ஸ் தாக்கப்பட்டிருக்கின்றது. இவை எல்லாவற்றுக்கும் ஃபட்டா ரக ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஷஹாப் 3 என்ற ஏவுகணையும் ஈரான் பயன்படுத்தி இருக்கிறதாக கூறுகிறார்கள். அதே சமயம் நாங்கள் நேற்று 2 தடவை கதைத்திருந்தோம் இந்த F-35 ரக விமானம் வீழ்ந்ததை. அந்த விமானம் வீழ்ந்ததை முதலில் மறைத்தார்கள். இப்போது முதலில் கூறினார்கள் விமானம் அவசரமாக தரையிறங்கியது என்று, பிறகு கூறினார்கள் விமானி ஸ்டேபிளாக இருக்கிறார் என்று, பிறகு கூறினார்கள் விமானியும் பத்திரமாக இருக்கிறார்கள் என்று, பிறகு சொன்னார்கள் விமானத்தின் ஃபியூவல் டேங்க் சேதமடைஞ்சது என்று, பிறகு சொன்னார்கள் விமானம் பயன்படுத்த முடியாது என்று. இப்போது NPR என்ற அமெரிக்காவை தளமாக கொண்ட வானொலி கூறியிருக்கின்றது அதில் விமானியும் காயமடைந்திருக்கிறார் என்று கூறியிருக்கிறார்கள். இது தொடர்பாக அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் கிளின்டன் கூறும்போது கூறியிருந்தார், அதாவது இந்த அதாவது $2 ட்ரில்லியன் பெறுமதியில் வடிவமைக்கப்பட்ட இந்த ப்ராஜெக்டில் வடிவமைக்கப்பட்ட இந்த விமானத்தை வந்து சைனா சுடவில்லை, ரஷ்யா சுடவில்லை, ஈரான் சுட்டிருக்கிறது என்று அவர் கூறியிருக்கின்றார். அதாவது ஈரான் என்னென்ற சைனாவின் சேட்டலைட் சேட்டலைட் தரவுகளோட ஹீட் சென்சர் டெக்னாலஜியை ஈரான் பயன்படுத்தி இருப்பதாக இப்போது வெளிவருகின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்ப ஈரான் தாக்குதல் எல்லைகளும் புதிய புதிய தாக்குதல் முறைகளும் ஒவ்வொரு நாளும் விரிவடைந்து கொண்டு செல்கின்றன. அதாவது இந்த போரை பொறுத்தவரையில் அமெரிக்கா அந்த போரை கிட்டத்தட்ட இழந்து விட்டது போன்ற ஒரு தோற்றப்பாடுதான் இந்த களமுனையில் தெரிகின்றது. சவுதி அரேபியாக இருக்கலாம், குவைத்தாக இருக்கலாம், கட்டாராக இருக்கலாம், இந்த நாடுகள் தொடர்ச்சியாக ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்ணி கொண்டிருப்பதாக தொடர்ச்சியாக தெரிவித்துக் கொண்டு வருகின்றார்கள். ஆனால் இஸ்ரேலின் இன்டர்செப்ட் பண்றதுக்குரிய ஏவுகணைகளின் குறைபாடு, மற்றது ஏர்லி வார்னிங் சிஸ்டம் என்று சொல்றது. ஏர்லி வார்னிங் சிஸ்டம் என்றால் அவர்கள் இந்த ஏவுகணைகள் ஏவப்படும் போது அதனை கண்டறிந்து விரைவாக மக்களுக்கு அறிவிப்பதற்கு இப்போது நேரம் போதவில்லை என்றும், ஏனென்று சொன்னால் சேட்டலைட் ரடார்கள் குறைவாக இருப்பதால் சில சமயங்களில் சைரன் ஒலித்து மெசைல்ஸ் வந்து விழுகிறதுக்கு இடையில் 16 செகண்ட்ஸ் தான் இருப்பதாக அந்த மக்கள் அங்கிருந்து தெரிவிக்கிறார்கள்.
அசோக்லே, நேற்று கூறினீர்கள், இன்றும் கூறினீர்கள், இந்த F-35 தொடர்பாக எவ்வாறு ஈரானிடம் அவ்வாறான ஒரு ஆயுதம் இல்லாத நிலையில் தாக்கி இருக்கிறார்கள் என்று நீங்கள் கூறும்பொழுது, இந்த போர் இன்னும் ஒரு பரிணாமத்தை எடுத்திருப்பது போல் தெரிகின்றது என்றால், ஈரான் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தும் வகையில், தன்னிடம் இதற்கான பலமான ஆயுதங்கள் இருக்கின்ற என்ற வகையில், தியகோ காசியாவில் அமெரிக்காவும் பிரித்தானியாவுடைய தளத்தை பயன்படுத்துகின்றது. அங்கே 2 ஏவுகணைகளை தாக்கி இருக்கின்றார்கள். அந்த தாக்குதல் தொடர்பாக எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இது இந்த போரினுடைய நிலையை மாற்றும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? டியாகோ காசியா வந்து பிரித்தானியாவின் 2 தளங்கள் அங்கு இருக்கின்றது, வான்படை தளம். உங்களுக்கு தெரியும், சைப்ரஸிலும் பிரித்தானியாவின் தளம் இருந்தது. பிரித்தானியா இந்த போரில் தனது தளங்களை கொடுப்பதை தொடர்பாக ஈரான் வெளிவார அமைச்சர் அபாஸ் அரக்சியும் குற்றம் சாட்டியிருந்தார். பிரித்தானியாவுக்கு எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தாக்குதல்களில் இந்த விமானங்கள் வந்து டியாகோ காசியாவில இருந்துதான் வந்துதான் தாக்குதல் நடத்தியது. அதற்கு டேங்கர் எரிபொருட்களும் நிரப்பியவை. இந்த நிலையில் தான் 2 பாலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து ஈரான் ஏவி இருப்பதாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த டியாகோ காசியா இருக்கின்றது. இப்ப ஈரான் ஏவுகணை வீச்சு வந்து இதுவரை காலம் இவர்கள் கூறினார்கள் என்னென்று சொன்னால், இது வந்து 2000 கிலோமீட்டர் தூர வீச்சு தான் ஈரான் ஏவுகணைகள் கொண்டிருக்கின்றது. 2000 அல்ல 2500 என்று சொல்லி. ஆனால் சைப்ரஸை தாக்கியிருந்தார்கள். சைப்ரஸ் கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. அப்ப சைப்ரஸுக்கும் இருக்கிற பிரித்தானியாவின் தளம் ஒரு ஆபத்தான நிலையில் தான் இருக்கின்றது. இப்போது இந்த 2 ஏவுகணைகளில் ஒன்று கடலில் வீழ்ந்து விட்டதாகவும் மற்றதை அமெரிக்க கடற்படையினர் சுட்டு வீழ்த்தியதாகவும் கூறப்படுகிறது. அதை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து அதை தெரிவித்திருக்கின்றது. அதாவது இந்த போர் வந்து மேற்கு ஆசியாவை விட்டு அடுத்த பரிணாமத்துக்கு செல்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. இது உண்மையில் ஈரான் இந்த தாக்குதலை நடத்தி இருந்தால், ஈரானால் இனி வருங்காலத்தில் ஜெர்மனியோ பிரான்சையோ பிரித்தானியாவையோ தாக்க முடியும் என்ற கருத்துக்களை இப்போது படைத்துறை ஆய்வாளர்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். இதில் 2 விதமாக பார்க்கலாம். முதலில் உங்களுக்கு தெரியும், டெஹ்ரான் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் மெராண்டி ஒன்றை கூறியிருந்தார். ஈரான் வந்து தனது பழைய ஆயுதங்களைத்தான் இப்போது பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த பழைய ஆயுதங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது, புதிய ஆயுதங்களை இனித்தான் வெளியில் எடுப்பார்கள் என்று இப்போது இந்த F-35 ரக விமானத்தின் மீதான தாக்குதல்கள், மற்றது இந்த 4000 கிலோமீட்டரை தாக்குகின்ற ஏவுகணை என்பது ஈரான் இவர்கள் கூறியது போல ஆயுத வளமோ அல்லது ஏவுகணை பலத்தையோ இவர்கள் அளிக்கவில்லை என்பதை தெளிவாக தெரிகின்றது. இப்போது உங்களுக்கு ஒன்று விளங்கி இருக்கும் எங்களுக்கு என்னன்னு சொன்னால், இலங்கை ஏன் தளத்தை கொடுக்க மறுத்தது என்று சொல்லி. இப்ப இலங்கை உண்மையில் கொடுத்திருந்தால் மாத்தளை தளம், இன்றைக்கு மாத்தளை தளத்துக்கு விழுந்திருக்கும் ஏவுகணை. அப்ப வான் உறுதி நிலையத்துக்கு அப்ப என்னென்று சொன்னால், இது எல்லா நாடுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விடயம். ஆனால் இன்னொன்றையும் கூறுகிறார்கள், சிலர் இதை வந்து அமெரிக்காவோ இஸ்ரேலோ இவ்வாறான கதைகளை உருவாக்கி ஐரோப்பாவுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுத்து, உங்களுக்கு ஏவுகணை வந்து ஈரான் ஏவுகணையால் உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றது, நீங்களும் எங்களுடன் போருக்கு வர வேண்டும் என்று கூறுவதற்கான ஒரு நடவடிக்கையாகவும் இருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் ஈரான் இதுவரையில் எந்தவித பதிலையும் கொடுக்கவில்லை. இப்ப ஈரான் இதை தொடர்பாக என்ன சொல்கிறது என்பதை பொறுத்துத்தான் அடுத்தது தெரியும். இப்ப நீங்கள் இந்த ஏவுகணையினுடைய வீச்சம் தொடர்பாக கூறும்பொழுது, வருகின்ற செய்திகள் கூறுகிறது கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர்ஸ் இந்த ஏவுகணை சென்று தாக்கலாம் என்று. நீங்கள் கூறினீர்கள் ஐரோப்பாவை தாக்கலாம். அதே போல்தான் அமெரிக்கா மீதும் தாக்குதல் நடத்தலாம் என்று கூட கூறுகிறார்கள், அவர்களிடம் இருக்கின்ற அந்த வீரியமான ஏவுகணைகள். அப்படி என்றால் இங்கே இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆரம்பத்தில் கூறியிருந்தார்கள், அதாவது இந்த இமினன்ட் த்ரெட் இருக்கின்றது, உடனடி அச்சம் இருக்கின்றது, தாக்குதல் நடத்துவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியது. இங்கே அது அந்த அவர்களுடைய இந்த ஸ்டோரி லைனுக்குள், அந்த நேரட்டிவுக்குள், அந்த கதைக்குள் வந்து சரியாக பூத்தப்படுகின்றது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? சில சமயங்களில் அவர்கள் அவ்வாறுதான் என்று சொன்னால், தாங்கள் சொல்வதை இந்த மேற்குலகத்தை ஒரு அச்சத்துக்குள் உருவாக்கி தாங்கள் சொல்வதை நம்ப வைத்து அவர்களை இந்த போருக்குள் இழுப்பதற்காக செய்வதுண்டு.
அண்மையில் கூட அமெரிக்காவில் உள்ள தளங்கள் மீது, அதாவது அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் விமான தளங்கள் மீது கிட்டத்தட்ட 12 ட்ரோன்கள் பறந்ததாக கூறியிருந்தார்கள். இப்ப டொனால்ட் ட்ரம்ப், அதாவது துல்சி ஹபாட், அவர் புலனாய்வுத்துறையின் தலைவர், அவர் கூறியிருந்தார் தனது தகவல்களின் அடிப்படையில் ஈரான் அணு ஆயுதங்களை செய்யவில்லை. அதற்கு பிறகு, அந்த ஜூனுக்கு பிறகு ஈரான் அதை திரும்ப செய்யவில்லை என்று கூறியிருந்தார். ஆனால் இது ஈரான் அணு ஆயுதத்தால் தங்களுக்கு ஆபத்து இருக்கு என்று கூறியது டொனால்ட் ட்ரம்ப் தான் அதை கூறியிருந்தார் என்று அவர் கூறியிருந்தார். இப்போது இனி இந்த ஏவுகணை, ஈரான் ஏவுகணை 5000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் என்று இவர்கள் சொல்லும் போது, அந்த அமெரிக்காவில் உள்ள மக்களை, இப்ப அமெரிக்காவில் உள்ள மக்களில் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் கிட்டத்தட்ட 37% மக்கள் தான் இந்த போருக்கு ஆதரவை கொடுக்கிறார்கள். மிகுதி மக்கள் எதிர்ப்பாக நிற்கிறார்கள். ட்ரம்புக்கான ஆதரவு கூட 40% தான் இப்போது அப்ரூவல் ரேட் இருக்கின்றது. அப்ப இதை மறைப்பதற்காக கூட இருக்கலாம். இப்ப போர் தொடுத்தது நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல் அமெரிக்காவில் பெரிய எதிர்ப்பு இருக்கின்ற என்று கூறுகின்றார்கள். இதே நேரத்தில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உரையாடும் பொழுது கூறியிருந்தார், அதாவது தான் இந்த போரை வைண்ட் டவுன் பண்ண போவதாக, அதாவது மெதுவாக தாக்குதலை குறைக்கப் போவதாக கூறுகின்றார். அப்படி என்று சொன்னால், இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், நேற்று நாங்கள் உங்களோடு உரையாடும் பொழுது நீங்கள் கூறினீர்கள், அமெரிக்காவுடைய கடற்படையினர் மேலதிகமாக 2500 பேர் ஈரானை நோக்கி பயணிக்கிறார்கள் என்று கூறினீர்கள். அப்ப இந்த வைண்ட் டவுன் பண்ணுவது, குறைப்பது, மெதுவாக குறைப்பது என்று, இந்த போரிலிருந்து விடுபடுவது என்று சொல்லுவதற்கும் தொடர்ச்சியாக படையினரை அனுப்புவதற்கும் ஒரு முரண்பாடு இருப்பது போல் தெரிகின்றது. இதை எங்களுக்கு ஒரு பிரிச்சு காட்டுவீர்களா, என்ன நடக்கின்றது என்பதை? என்னென்று சொன்னால், மேற்குலகத்தை நம்ப முடியாது. அவர்கள் போர், அதாவது அமைதி பேச்சுக்களை நடத்தி கொண்டுதான் பெருமளவான தலைவர்களை படுகொலை செய்தவர்கள். ஒரு புறம் அமைதி பேச்சை நடத்தினாலும் மறுபுறம் அவர்கள் இந்த தாக்குதலை நடத்துவதற்கான அத்தனை உத்திகளையும் போரை வெல்வதற்கு செய்வார்கள். இப்போது படைத்துறை ஆய்வாளர் ஒருவர் கூறியிருக்கின்றார், இந்த செயற்கை நுண்ணறிவின் மூலம் பெறப்படும் தகவல்களை வைத்து தாக்குதல்களை நடத்துகிறார்கள். லப்ஜானியை கொல்வதற்கு செயற்கை நுண்ணறிவின் மூலம் அவரின் நடமாட்டங்கள் 6 இடங்களை பொதுவாக ஒரு கருத்தில் எடுத்து 6 இடங்களையும் குண்டு வீசி இருக்கிறார்கள். பிரித்தானியாவில் இருந்து சென்ற விமானங்கள் குண்டு வீசி இருப்பதாக கூறப்படுகிறது. அப்ப அதுல கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல மக்கள் இருந்தார். அப்ப அவர்கள் ஒரு ஸ்மார்ட்டான போர் இல்லை. அவர்கள் எழுந்தமானமாக ஒருவரை கொல்வதற்கு 200 மக்களையும் கொண்டிருக்கிறார்கள். அப்ப போரில் அவர்கள் எந்த விதியையும் கடைபிடிக்க மாட்டார்கள். இப்ப 3 தாக்குதல் படகுகள், MBBS படகுகளுடன் 8000 படையினரை அங்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு புறம் பேச்சுக்களை நடத்தி கொண்டு, ஒரு புறம் தாங்கள் இந்த போரில் இருந்து பின்வாங்குவது போல காட்டிக்கொண்டு, மறுபுறம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவர்கள் கட்டாயம் அந்த தாக்குதலை செய்ய இயலுமானவரை ஈரானை பலவீனப்படுத்த முற்படுவார்கள். அப்ப இதுல எனவேதான் ஈரான் புடியாக நிற்கிறது என்று சொன்னால், ஓர் முற்றாக நிறுத்தப்பட்டு அமெரிக்க படைகள் அந்த இடத்திலிருந்து வெளியேறும் வரையிலும் எந்த விதமான பேச்சுக்களுக்கும் இடமில்லை என்ற தொனியில் தான் ஈரான் தெரிவித்திருக்கிறது. இனி ஆயுத பல போட்டியில் அமெரிக்கா வென்றுவிட்டது, எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவர்களுடைய அடாவடித்தனத்தை நீங்கள் அடிக்கடி கூறுவீர்கள், அவர்கள் நம்பவும் முடியாது, பாரபட்சம் என்று அந்த 180 குழந்தைகள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் என்ற விடயங்களை, கொன்றார்கள் என்ற விடயங்களை நீங்கள் அடிக்கடி கூறுவீர்கள். ஆனால் ஈரான் இங்கே ஒரு பெரிய ஒரு வெற்றி கண்டிருப்பது போல் தெரிகின்றது என்றால், அவர்களுடைய எண்ணெய் தடையை இப்பொழுது நீக்கியிருக்கிறார்கள் என்று சொல்லி, இது தொடர்பாக எப்படி இந்த முடிவுக்கு வந்தார், இந்த அனுமானத்துக்கு எப்படி வந்தார்கள்? இது ஈரானுடைய அந்த பலம் இதை வெளிப்படுத்தி இருக்கிறது என்று நீங்கள் உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறதா? ஈரான் போரியல் உத்தி தான் இந்த நிலையை கொண்டு வந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 48 மணி நேரத்தில் 6 ரிஃபைனரி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை தாக்கியிருக்கிறார்கள். ஹைஃபாவில் இருக்கின்ற இஸ்ரேலின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், அதுதான் பெருமளவான டீசல்களை இஸ்ரேலுக்கு கிட்டத்தட்ட 80% டீசல்களை வழங்குவது, அதை தாக்கியிருக்கிறார்கள். அதே சமயம் இப்போது கூறுகிறார்கள், இந்த போரில் 39 எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் எரிவாயு நிலையங்களை 9 நாடுகளில் ஈரான் தாக்கி இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள்.
இப்ப இப்போது உள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால் உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி, கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கான மக்கள் நெருக்கடிக்குள் சிக்கி இருக்கிறார்கள். இது அமெரிக்காவை நோக்கித்தான் எல்லாற்ற கவனமும் செல்லுகின்றது. ஏனென்றால் ஈரான் எரிவாயு வயலை தாக்கியது. அப்ப இப்ப பெருமளவானவர்கள் இப்போது ஈரான் வெளிவார அமைச்சரை தொடர்பு கொள்கிறார்கள். இப்ப ஈரான் வெளிவார அமைச்சர் ஈரான் தகவலின் அடிப்படையில் இந்த போரில் பங்கெடுக்காதவர்கள் ஜுவானில் பணத்தை செலுத்தினால் கப்பல்களை அனுமதிக்கலாம் என்றால் அது $1 ஒப்பந்தத்தை தலைகீழாக மாற்றிவிடும். இப்போது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் வந்து விட்டது என்று சொன்னால், இதை தாங்கள் திறக்க முடியாது விட்டால் தங்களுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனையும் போயிடும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் ஹோமோஸ் ஜலசந்தியில் நீரிணையில் 3200 கப்பல்கள் நிற்கின்றன. அந்த 3200 கப்பல்களில் 40,000 பணியாளர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அவ்வளவும் தேங்கி போய் நிற்கின்றன. எனவேதான் இப்போது அமெரிக்கா இறங்கி வந்து, என்னடா ஒயில் விலை, சவுதி அரேபியா நேற்று பேசி இந்த ஒயில் விலை கிட்டத்தட்ட இந்த கிழமையுடன் $140 செல்லும். இந்த மாத முடிவில வந்து கிட்டத்தட்ட $160 போகலாம் என்று. எனவேதான் அதை குறைப்பதற்காக இப்போது ஈரான் கப்பல்கள், அதாவது அமெரிக்காவால் தடை செய்யப்பட்ட கப்பல்கள், வெளியில இருக்கிற கப்பல்களில் இருக்கின்ற 140 மில்லியன் பேரல்களை மீதான தடையை 30 நாளைக்கு எடுப்பதாக அமெரிக்கா கூறியிருக்கிறது. அதாவது ஈரான் மீதான தடையை, ஈரானை அடித்து துவசம் செய்யணும் என்று வெளிக்கிட்டு ஈரானுக்கு மீது போடப்பட்ட 40 வருஷ தடையை இப்போது எடுக்கிற நிலைமை இன்றைக்கு ஈரான் இதில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டதாகத்தான் பார்க்கலாம். அத்தனையும் தடை செய்யப்பட்ட கப்பல்கள். இப்ப சீனா ஈரானிடமிருந்து பெருமளவான எண்ணெயை வாங்கினாலும் சீனாண்ட ரெக்கார்ட்ல ஈரானிலிருந்து வாங்கினதாக இல்லை, சிங்கப்பூர்ல இருந்து வாங்கினதாக, இந்தோனேஷியாவில இருந்து வாங்கினதாகத்தான் அதுல இருக்கிறது. என்றால் வேறு நாடுகளை சாட்டுத்தான். ஆனால் இனி நேரடியாக வாங்கலாம். அதுக்கும் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், ஈரான் கப்பல் இருக்கிற எண்ணெய்கள் ஒரு பேரல் $112 வாங்கலாம் என்றால் அந்த கப்பல் இருக்கிற எண்ணெயால வார வருமானம் ஈரானுக்கு $15 பில்லியன் என்று கூறுகிறார்கள். அதே நேரம் இந்த ஹார்முஸ் நீரிணையினூடாகவும் 440 பில்லியன் ஈரான் எண்ணெய்களை கொண்டு வருவதற்கும் முயற்சிகள் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. முன்பு என்றால் கடற்படை கப்பல்களில் சென்று, விமானங்களில் சென்று ஈரான் கப்பல்களை கைப்பற்றினோம் என்று கூறுவார்கள். அதை பெரிய படங்களாகவும் போடுவார்கள். ஆனால் இப்போது அந்த கப்பல்களை தொடவும் இல்லை, அதன் மீது தடையை நீக்கிறார்கள். ஏனென்றால் இங்க ஒரு கப்பல் அடித்தால் அங்க 3200 கப்பல் நிக்குது. ஹார்முஸ் ஜலசந்தி அவன் 10 கப்பல் அடிப்பான். அப்ப தொட முடியாத ஒரு நிலை. அப்ப இந்த போரில் நீங்க பாத்தீங்கன்னா, அதுதான் நான் கூறினேன் முதல், இந்த போர் இழக்கப்பட்டது. ஏன்னா போரை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. ஏனென்றால் இவர்கள் ஒன்று செய்யும் போது ஈரான் 10 செய்கிறது. ஏன்னா அது இப்ப ரஷ்ய அதிபர் பூட்டின் ஒன்றை கூறினார் இந்த உக்ரைன் போர் ஆரம்பத்தில், மேற்குலகத்துக்கு எந்த மொழியில பேசினா விளங்கும் என்று தனக்கு தெரியும் என்று. அதே போல அதே மொழியில் தான் இப்போது ஈரான் பேசுகிறது. நீங்கள் எப்படி இதை கூற முடியும்? இப்ப பாருங்கள், அமெரிக்கா சொல்லிவிட்டது ஆயுதம் தயாரிக்கும் திறனை அழித்து விட்டோம் என்று சொன்னார்கள். அதற்கு முன்னதாக அணு ஆயுதம் தயாரிக்கின்ற அவர்களுடைய தளம் யாவுமே தரமட்டமாக்கி விட்டார் என்று சொன்னார்கள். இப்பொழுது அந்த 2 அவர்களுடைய இலக்கையும் சரியாக கையாண்டதனால் அவர்களுடைய எண்ணெய் தடையை நீக்கி இருக்கிறார்கள் என்று அப்படி கூறலாம் தானே? அப்படித்தான் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் பத்திரிகையாளர்களுக்கு தெரிவிக்கும் போது அவர் சொன்னது ஒன்றுதான், நாங்கள் போரில் வென்று விட்டோம், ஈரானை தோற்கடித்து விட்டோம். என்னன்னு சொன்னா, அவர்கள் கடற்படை இல்லை, கப்பல் படை இல்லை, அவர்கள் ஏவுகணை செய்ய முடியாது, மற்றும்படி அவர்களால் அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியாது. எனவே நாங்கள் இந்த போரில் நாங்கள் வென்று விட்டோம். ஹார்முஸ் நீரிணையை திறப்பதால் எங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல. இதைத்தான் நேற்றைய ஊடக சந்திப்பில பத்திரிகையாளர் கேட்டபோது அவர் கூறியது ஒன்று. அப்ப அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் என்று சொல்ற வளைகுடா நாடு 6 நாடுகளை சேர்ந்த கவுன்சில சேர்ந்த ஒரு ஊடகவியலாளர் சலீம் அல் ஜஹூரி என்றவர் தெரிவித்திருக்கிறார் பிபிசிக்கு. இந்த கவுன்சிலுக்கு ட்ரம்ப் சொல்லி இருக்கிறாரா, இந்த போரை மேலும் தான் தொடர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எனக்கு $5 டிரில்லியன் தர வேண்டும். அப்படி போரை நிறுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் $10.5 டிரில்லியன் தர வேண்டும். இது உங்களுக்கு வசதியோ
அதை செய்தால் தான் இதை ஒன்றை செய்வேன், ஒன்றில் போரை தொடர்வேன், இல்லை என்று சொன்னால் போரை நிறுத்துவேன் என்று கூறியதாக அவர் கூறியிருக்கின்றார். அப்ப ட்ரம்பை பொறுத்தவரையில் இப்போது ஒரு பேரம் பேசும் நிலைக்குத்தான் இறங்கி இருக்கிறாரே தவிர அவருக்கு ஓரளவு தெரிந்து விட்டது இந்த போரை, எல்லோரும் இப்போது கூறுவது போல போரை வெல்ல முடியாது என்றதை தெரிந்து விட்டது. இருந்த போதும் இந்த நீங்கள் கூறியது போல இந்த மரைன் படையினர் அங்கு வருவதும் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்துவதும் அந்த போரிலிருந்து வெளியேறுவதற்கு முன்னர் இயலுமான சேதத்தை ஈரானுக்கு ஏற்படுத்தி விடலாம் என்பதை இஸ்ரேல் அமெரிக்காவினூடாக செய்ய முற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 5 ட்ரில்லியன் கேட்கிறார்கள் என்றால் அவர்களை பாதுகாத்து கொண்டிருந்த அமெரிக்காவிடம் இவர்கள் காசு கேட்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது வாடகை கேட்கிறார்கள் போல் தான் தெரிந்தது. சரி, இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால், இப்ப இந்த டொனால்ட் ட்ரம்புடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக கூறும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஜப்பானுடைய பிரதமர் வெள்ள மாளிகைக்கு சென்ற பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சந்தித்த பொழுது எண்ணெய் தொடர்பாக பேசும் பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருந்தார் 85 வீதமான எண்ணெய் ஹார்முஸ் நீரிணையினூடாக வருகின்றது ஜப்பானுக்கு என்று கூறும் பொழுது அப்பாஸ் அரக்சி அவர்கள் ஊடகத்துக்கு இதை தெளிவுபடுத்துவதற்காக சில விடயங்களை கூறியிருப்பது போல் தெரிகின்றது. என்ன நீங்கள் அவதானித்தீர்கள் என்று கூறுவீர்களா? ஜப்பான் பிரதமர், ஜப்பான் வெளியுறவு அமைச்சரும் அபாஸ் அரக்சியுடன் தொடர்பு கொண்டதாக கூறப்பட்டது. அப்போதும் அவர் சில விளக்கங்களை கொடுத்திருக்கின்றார். அதே போல ஒரு உடன்பாட்டுக்கு வந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் என்னன்றதை இரு தரப்பும் கூறவில்லை. பல இப்ப கிட்டத்தட்ட 8 நாடுகளுக்கு மேல் பேசி இரகசிய உடன்பாடுகளுக்கு வந்திருக்கிறார்கள். ஒருவரும் என்னென்று கூறவில்லை. அதே சமயம் ஜப்பான் ஊடகத்துக்கு அவர் தெரிவித்திருக்கின்றார், நாங்கள் ஹார்முஸ் நீரிணையை நாங்கள் மூடவில்லை, அந்த நீரிணை அதாவது இந்த போரில் பங்கு பெற்றவர்களுடைய கப்பல் போவதற்காக தடை விதிக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். அப்ப நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நான் இந்த போரில் பங்கு பெற்றவில்லை, நான் அமெரிக்காவுக்கு தளத்தை கொடுக்கவில்லை, அமெரிக்காவுடனான உறவுகளை வைக்கவில்லை என்றால் உங்கள் கப்பல் போகலாம். அதைத்தான் அவர் கூறியிருக்கின்றார். அதே போல அவர்கள் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், நாங்கள் அதாவது இவ்வாறு வருகின்ற நாடுகளுக்கு ஒரு பாதுகாப்பான பயணத்தை கொடுப்பது ஏற்பாடு செய்ய தாங்கள் எப்போதும் தயாராக இருப்பதாக கூறியிருக்கின்றார். போர் நிறுத்தம் என்பதை தாங்கள் போர் நிறுத்தத்துக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வரப்போவதில்லை. போரை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் கம்ப்ளீட் அண்ட் இன்டெஃபினிட் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு முற்று முழுதாக இனிமேல் இந்த போர் ஏற்பாடாதவாறு நிறுத்தப்பட வேண்டும். அதற்கு பாதுகாப்பு உத்தரவாதங்கள், இந்த போர் இனிமேல் ஏற்படாது என்பதற்கான உத்தரவாதங்கள் வழங்கப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த போரினால் ஏற்பட்ட சேதங்களுக்கான இழப்பீடுகளை வழங்க வேண்டும். இவைதான் நிபந்தனைகள். அதுவரையிலும் இந்த போர் நிறுத்தத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அதே போல ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக 7 நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் ஒரு கூட்டாக அறிக்கை விடுத்திருந்தார்கள். இந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது தனியாக போரிலிருந்து பிரித்து ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக பேச முடியாது. முதல் போர் எல்லாம் நிறுத்தப்பட்டு எல்லாம் முடிவுக்கு வந்த பிறகுதான் நாங்கள் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக யாருடனும் பேசலாம் என்று அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் அதே சமயம் ஜப்பான் அவருடன் பிரத்யோகமாக கலைத்து ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருப்பதாக ஊடகங்கள் போட்டிருக்கின்றன. ஆனால் என்னன்றதை ஜப்பானும் கூறவில்லை, என்னன்றதை ஈரானும் கூறவில்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா வெளிவார செயலாளருக்கு எடுக்கிற தொலைபேசி அழைப்புகளை விட ஈரான் வெளிவார அமைச்சருக்கு போகிற தொலைபேசி அழைப்புகள்லாம் மிக மிக அதிகமாக இருக்கின்றன. இப்ப இதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப பல நாடுகள், இப்ப இந்தியா, பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகள் இந்த அமெரிக்கா எடுத்த தடை, இந்த 30 நாள் தடைக்கு இப்போது பல நாடுகள் ஈரானுடன் தொடர்பு கொண்டிருப்பதாகவும் அந்த எண்ணெயை வாங்குவதற்கு என்று போட்டிருக்கிறார்கள். அதிலும் சீனா இதில் தீவிரமாக நிற்பதாகவும் இந்த இடைவெளிக்கு இந்த 30 நாளுக்கு இயலுமான அளவுக்கு எண்ணெயை வாங்கிவிட வேண்டும் என்பதில் பல நாடுகள் தீவிரமாக நிற்பதாக கூறப்படுகிறது. நிகழ்ச்சி என்று கொண்டு முன்னதாக நிறைவாக உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்போ போரை வைண்ட் டவுன் பண்ண போகிறார் என்றால் நான் நினைக்கிறேன் அந்த முதலாவது கட்ட போர் முடிவுக்கு வந்து விட்டது போல் தெரிகின்றது. இனி முடிப்பதற்கு முன்னதாக ஒரு கார்பெட் பாம்பிங் ஒன்றை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்கிறார்கள். அதை முடிந்த பின்பு அவர்கள் மீண்டும் அங்கிருந்து மெதுவாக வெளியேறக்கூடிய ஒரு நிலைமை
அதாவது மத்திய கிழக்கு நாட்டிலிருந்து வெளியேறக்கூடிய நிலைமை வரலாம் என்று ஊகிக்கிறார்கள். அப்படி வந்தால் அந்த 2வது கட்ட phase 2 எவ்வாறு இருக்கும் என்று உங்களால் ஊகிக்க முடியுமா? அதாவது இந்த போரில் அவர்கள் என்ன சாதித்தார்கள் என்று சொன்னால் 2ஆம் கட்டம் இவ்வாறு இருக்க போறது என்றதை ஓரளவு ஊகிக்க முடியும். இந்த போரில் ஈரான் தலைவர்களை கொன்றார்கள். ஆனால் இதை ஈரான் கூறிவிட்டது, தன்னிடம் 7 அடுக்கில் தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒருவரை கொல்லும் போது இன்னொருவர் அதை ரீப்ளேஸ் பண்ணுவார். அப்படித்தான் நாங்கள் வைத்திருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஈரான் பிரிந்து கிடந்த ஈரானை கூட ஒன்றாக்கினார்கள். மக்கள் அனைவரும் ஒரு அணியாக திரண்டார்கள். ஈரானுக்கு மெட்டீரியல் டேமேஜ் என்று சொன்னால் ஈரான் கடற்படை எல்லாம் பழைய கப்பல்கள் பெருமளவில். வான்படை நீங்கள் பார்த்த விண்டேஜ் விமானங்கள் F-5 என்று அமெரிக்கா முந்தி கொடுத்தது, ஷாவின் காலத்தில் கொடுத்த விமானங்கள் தான் பெருமளவு. ரஷ்யா S-35 கூட இன்னும் கொடுக்கப்படவில்லை. ஏவுகணை தளங்களை அளித்ததாக கூறுகிறார்கள். ஆனால் ஏவுகணை இப்போ டியாகோ காசியா வரைக்கும் பறக்கிறது. அதே போல ஈரான் பொருளாதாரம் என்று சொன்னால் இப்ப பொருளாதாரம் இன்னும் மேம்பட போறது. ஏனென்று சொன்னால் ஹோமோஸ் நீரிணையினூடாக அவர்கள் டாக்ஸ் போட போகிறார்கள். அதே ஒரு வருடத்துக்கு $75 பில்லியன் கொண்டு வரும். கிட்டத்தட்ட இலங்கையின் பொருளாதார அளவுக்கு பணத்தை கொண்டு வரும். இப்போது ஈரான் எண்ணெய் தடையை கூட அகற்றுகிறார்கள். இந்த போர் நிறுத்தப்படும் போது 2வது பேஸ் என்று சொன்னால் ஈரான் கூறுகிறது முழுமையான தடைகள் அகற்றப்பட வேண்டும். ஈரான் மீதான தடைகள் அகற்றப்பட வேண்டும். சரி, இதில் இவர்கள் இந்த மேற்குலகம் என்னத்தை சாதித்தது என்று சொன்னால் கிட்டத்தட்ட 13 படையினர் இழந்தார்கள், 230 பேர் காயமடைந்தார்கள். ஆனால் ஈரானில் பெருமளவானவர்கள் இறந்தார்கள், காயமடைந்தார்கள். அது வேறு விடயம். 2 ட்ரில்லியன் பெறுமதியான ஒரு அமெரிக்காவின் மிக பெரிய ஆயுத நிறுவனம் தயாரித்த விமானம் அடி வாங்கியது ஈரானிடம். பெருமளவான விமானங்களை இழந்தார்கள். மத்திய கிழக்கில் இருக்கின்ற அத்தனை தளங்களும் இப்போது கேள்விக்குறியாகிவிட்டது. கிட்டத்தட்ட டியாகோ காசியாவில் இருக்கிற தளம் கூட இப்போது கேள்விக்குறியாகிவிட்டது. அமெரிக்கா தன் அலைஸ் என்று சொல்ற நண்பர்களை இழந்திருக்கிறது மத்திய கிழக்கில். அப்ப அமெரிக்காவுக்கு 2வது பேஸ் என்று சொன்னால் ஈரானுக்கு இது ஒரு தன்னை இந்த தடைகளில் 40 வருட தடைகளில் இருந்து விடுவிப்பதற்கான ஒரு முயற்சியாக இருக்கும். 2வது அமெரிக்காவுக்கு 2வது என்றது இந்த தனது இழந்த மதிப்பை இந்த கூட்டணி நாடுகளிடம் கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு நிலை இருக்கும். இஸ்ரேலிய அதிபரை பொறுத்தவரையில் அவருக்கு இது ஒரு தன் அரசியல் நலனுக்காக அவர் மேற்கொண்ட இந்த முயற்சி கிட்டத்தட்ட பேக்ஃபயர் ஆனது போலதான் கிடக்கின்றது. இதை இருந்ததையும் இழந்ததாகத்தான் பார்க்கலாம். இப்ப 2வது கட்டம் என்பது இந்த ஒரு முடிவுக்கு வருமாக இருந்தால் இந்த போர், இதில் இந்த மத்திய கிழக்கு நாடுகள் தற்போதைய இந்த நிலை, பாதுகாப்பு, அரசியல், பொருளாதாரம் சார்ந்த அவர்களின் முன்னைய நிலை திரும்ப போவதில்லை. அப்ப அதன் ஒரு மறுசீரமைப்பாகத்தான் இந்த 2வது கட்டம் இருக்கும். உங்களுடைய அனுமானம் சரியாக இருக்கும் என்றுதான் நான் நம்புகிறேன். என்றால் டியாகோ காசியாவில் இன்று ஈரான் தாக்கியதன் பின்னர் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து இன்று காலை நெடான்ஸ் அணு ஆயுத செறிவூட்டு நிலையம் மீது இருவரும் சேர்ந்து வான் தாக்குதலை குறிவைத்து தாக்கி இருக்கின்றார்கள் என்று தஸ்னீம் என்ற செய்தி நிறுவனம், ஈரானில் இருக்கின்ற நிறுவனம் கூறியிருக்கிறது. நாங்கள் அந்த தொடர்பான செய்திகளை திரட்டிக்கொண்டு மீண்டும் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து தற்பொழுது நடைபெறுகின்ற ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்புகள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். அரசோர்களே நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.